மகனே, மகளே, உன் வீட்டின் நிலைமையை நினைத்து நீ ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா நிம்மதியா இருக்கலாம்னு நினைப்ப. ஆனா வீட்டுக்குள்ள காலை வைக்கும் போதே இன்னைக்கு என்ன சண்டை வருமோ, யார் என்ன சொல்வாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டே உள்ள வர்ற. வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை பார்த்து சந்தோஷமா இருக்கிறதா நினைக்கிறாங்க. ஆனா உன் வீட்டுக்குள்ள தினமும் ஒரு யுத்தமே நடக்குதுன்னு உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். இத நீ இப்போ கேட்கிறது தற்செயல் இல்ல. உன் குடும்பத்துல தொலைஞ்சு போன நிம்மதிய திரும்பவும் கொண்டு வரத்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். கலங்காத, உன் வீடு இப்படியே இருக்காது. நரகம் மாதிரி இருக்கிற உன் வீடு சீக்கிரமா ஒரு சொர்க்கமா மாறப்போகுது. அமைதியா இரு, கண்களை மூடிக்கோ. உன் மனசுல இருக்கிற கோபத்தை எல்லாம் இறக்கி வச்சிடு. அடுத்த 1 மணி நேரம் உன் குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்த போற நேரம். நாம் பேசுறது உன்கிட்டதான். உன் வீட்டுக்குள்ள ஏன் இவ்வளவு சத்தம், ஏன் இவ்வளவு கூச்சல்? யாரும் யாரையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு நீ அழுகிற. சின்ன விஷயத்தை கூட ஊதி பெருசாக்குறாங்களேன்னு வருத்தப்படுற. அன்பா பேச ஆரம்பிச்சா கூட கடைசியில அது சண்டையில தான் போய் முடியுது. சாப்பிடும்போது சண்டை, தூங்கும்போது சண்டை, எதை எடுத்தாலும் குத்தம், எதை செஞ்சாலும் குறை. இப்படி இருந்தா எப்படி நிம்மதியா வாழ முடியும்? மகனே, நீ உன் மனைவி மேல ரொம்ப பாசம் வச்சிருக்க. ஆனா அத அவகிட்ட காட்ட உனக்கு தெரியல. உன் கோபத்தை தான் அவ பாக்குறாளே தவிர உன் மனசுல இருக்கிற அன்பை அவளால பார்க்க முடியல. உன் கத்துற சத்தம் அவளை பயமுறுத்துது. வார்த்தைகளை விடும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசு. திரும்ப எடுக்க முடியாத வார்த்தைகளை பேசிட்டு அப்புறமா வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? உன் மனைவி உனக்காகவே வந்தவ. அவளை எதிரியா பார்க்காத. மகளே, உன் கணவர் வீட்டுக்கு வரும்போது அவர் முகம் வாடிப்போயிருக்கிறத நீ கவனிக்கலையா? வெளியில அவருக்கு 1000 பிரச்சனை, வேலை இடத்துல அவருக்கு எவ்வளவோ மன உளைச்சல். அவர் வீட்டுக்கு வர்றதே உன்கிட்ட கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும்னு தான். ஆனா அவர் வந்த உடனே நீ பிரச்சனைகளை சொல்லி ஆரம்பிக்கிற. அது அவருக்கு இன்னும் கோபத்தை உண்டு பண்ணுது. கொஞ்சம் பொறுமையாயிரு. அவர் சாப்பிடட்டும், அவர் இளைப்பாறட்டும். அதுக்கப்புறம் நீ மெதுவா பேசு. உன் அன்பான வார்த்தை தான் அவருக்கு மருந்து. உங்க 2 பேருக்கும் இடையில ஈகோங்கிற சுவர் பெரிசா நிக்குது. நான் ஏன் இறங்கி போகணும், நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், நான் செஞ்சதுல என்ன தப்பு அப்படின்னு நீங்க 2 பேரும் பிடிவாதம் பிடிக்கிறீங்க. விட்டு கொடுக்கிறவங்க தோத்து போனவங்க இல்ல, அவங்க தான் ஜெயிச்சவங்க. சண்டைய பெருசாக்காம யார் முதல்ல அமைதியாகிறாங்களோ அவங்க தான் புத்திசாலி. இன்னைக்கு நீ அந்த முடிவை எடு. நான் இறங்கி போறேன் இயேசுவே, என் குடும்பத்துக்காக நான் விட்டு கொடுக்கிறேன்னு சொல்லு. பாரு, உன் வாழ்க்கையில என்ன அற்புதம் நடக்குதுன்னு. உங்க சண்டைய பார்த்து உங்க பிள்ளைங்க எவ்வளவு பயப்படுறாங்க தெரியுமா? அப்பா அம்மா அடிச்சுக்கிறாங்களேன்னு அந்த பிஞ்சு மனசு எவ்வளவு வேதனைப்படுது. அவங்க அழுதுகிட்டே தூங்குறாங்க. பிள்ளைங்க முன்னாடி சண்டை போடாதீங்க. அது அவங்க எதிர்காலத்தையே பாதிக்கும். உங்க பிள்ளைங்க சந்தோஷமா வளரணும்னா நீங்க ஒற்றுமையா இருக்கணும். பணப்பிரச்சனை தான் உங்க சண்டைக்கு முக்கிய காரணமா இருக்கா? பணம் பத்தலையேன்னு கோபம் வருதா? கவலைப்படாதீங்க. உங்க வறுமையை நான் மாத்துவேன். கடன் தொல்லைகளை நீக்குவேன். நீங்க ஒன்னு சேரும்போது ஆசீர்வாதம் தானா வரும். சண்டை இருக்கிற வீட்ல லக்ஷ்மி தங்க மாட்டாள்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன், சமாதானம் இருக்கிற வீட்ல தான் நான் தங்குவேன். நான் வந்தா எல்லா ஐஸ்வர்யமும் கூடவே வரும். உறவினர்கள் பேச்சை கேட்டு உன் துணைய சந்தேகப்படாத. 3வது மனுஷங்க வேடிக்கை தான் பார்ப்பாங்க. உங்க குடும்பம் உடைஞ்சா அவங்களுக்கு சந்தோஷம். அவங்களுக்கு இடம் கொடுக்காத. உன் கணவனை நம்பு, உன் மனைவிய நம்பு. நம்பிக்கை தான் குடும்பத்தோட அஸ்தவாரம். இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி எல்லா கசப்பையும் மறந்துடுங்க. பழைய குப்பைகளை கிளறாதீங்க. நேத்து நடந்த சண்டை நேத்தோட முடியட்டும். இன்னைக்கு ஒரு புது நாள். உன் துணை கிட்ட போய் ஒரு சின்ன மன்னிப்பு கேளு. சாரின்னு சொல்றதுனால நீ குறைஞ்சு போக மாட்டா. அது உங்க உறவை பலப்படுத்தும், உங்க அன்பை புதுப்பிக்கும். இப்போ உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் என்னோட அமைதி இறங்குது. ஹால்ல, கிச்சன்ல, பெட்ரூம்ல எல்லா இடத்துலயும் ஒரு தெய்வீக அமைதி பரவுது.
சத்தம் போடணும்னு நினைக்கிறவங்க கூட இனிமே அமைதியா பேசுவாங்க. கத்தணும்னு நினைக்கிறவங்க அன்பா பேசுவாங்க. இது நான் செய்யற அற்புதம். உன் மாமனார் மாமியார் உன்னை புரிஞ்சுக்கலையா? உன்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களா? கவலைப்படாத மகளே, அவங்க மனசையும் நான் மாத்துவேன். நீ பதிலுக்கு பதில் பேசாத. நீ அமைதியா இரு. உன் பொறுமைய பார்த்து அவங்க வெட்கப்படுவாங்க. சீக்கிரமாவே என் மருமகள் மாதிரி யாரும் இல்லைன்னு அவங்களே ஊர் பூரா சொல்லிக்குவாங்க. உன் குடும்பத்தை ஆட்டி படைக்கிற அந்த பிரிவினையின் ஆவிய இப்போ நான் விரட்டுறேன். சண்டை மூட்டி விடுற பிசாசு இனி உன் வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. உன் வாசல்ல நான் ஒரு பெரிய வேலி போடுறேன். இனிமே சந்தோஷம் மட்டும்தான் உள்ள வரும். சமாதானம் மட்டும்தான் உள்ள வரும். மகனே, நீ வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது உன் பிரச்சனைகளை எல்லாம் வாசல்லையே விட்டுட்டு வா. வீட்டுக்குள்ள சிரிச்ச முகத்தோட வா. உன் மனைவி மக்களோட நேரம் செலவிடு. அவங்களோட உட்கார்ந்து பேசு. செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்காத. முகம் பார்த்து பேசுறதுல தான் உண்மையான பாசம் இருக்கு. நீங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஒன்னா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. குடும்ப ஜெபம் இருக்கிற இடத்துல பிசாசுக்கு இடமில்லை. உன் வீட்ல இனிமே பாட்டு சத்தம் கேட்கும். சிரிப்பு சத்தம் கேட்கும். அண்டை வீட்டுக்காரங்க ஆச்சரியப்படுவாங்க. எப்படி இந்த வீட்ல இவ்வளவு அமைதி வந்துச்சுன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு உன் குடும்பத்தை நான் ஆசிர்வதிப்பேன். உன் கோபம்தான் உனக்கு எதிரி. கோபம் வரும்போது ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இயேசுவேன்னு கூப்பிடு. இயேசுவேன்னு கூப்பிடு. உன் கோபம் பனிக்கட்டி மாதிரி கரைஞ்சு போயிடும். பொறுமையா இருக்கிறவன் யுத்த வீரனை விட பெரியவன். நீ பெரிய ஆளாயிரு. உன் வாழ்க்கை துணை கடவுள் உனக்கு கொடுத்த பரிசு. குறையில்லாத மனுஷன் யாருமே இல்லை. எல்லார்கிட்டையும் குறை இருக்கத்தான் செய்யும். அதை பெருசுபடுத்தாத. நிறைகளை மட்டும் பாரு. அவங்கள பாராட்ட கத்துக்கோ. நீ அழகா இருக்க. நீ சமைச்சது நல்லா இருக்கு. நீ குடும்பத்தை நல்லா பாத்துக்கிற அப்படின்னு சொல்லி பாராட்டு. அந்த சின்ன பாராட்டு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். இனிமே உன் வீட்ல பாத்திரங்கள் உருளும் சத்தம் கேட்காது. அன்பான வார்த்தைகள் மட்டும்தான் கேட்கும். உன் பிள்ளைகள் சமாதானமா வளர்வாங்க. உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இப்போ ஒரு ஆழமான மூச்சை உள்ள இழுத்து என்னோட அமைதிய உள்ள இழுத்துக்கோ. மூச்சை வெளியே விடு. கோபத்தை எல்லாம் வெளியே தள்ளிடு. மறுபடியும் ஒரு தடவை மூச்சை உள்ள இழுத்து பொறுமைய உள்ள இழு. மூச்சை வெளியே விடு. ஈகோவை வெளியே தள்ளிடு. நீங்க நினைக்கிறதுக்கும் மேல அதிகமான ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தருவேன். பயப்படாதீங்க. நான் உங்க வீட்டு தலைவனா இருக்கேன். நான் இருக்கிற படகு கவிந்து போகாது. உங்க குடும்பம் உடையாது. ஒற்றுமையா இருங்க. சந்தோஷமா இருங்க. இந்த வார்த்தைகள் உங்க மனசுக்கு ஆறுதலா இருந்தா, இனிமே என் வீட்ல சண்டை வராதுன்னு நீ நம்புனா கமெண்ட்ல என் குடும்பம் சமாதானமா இருக்கும்னு சொல்லு. இல்லனா ஒரு ஆமேன் சொல்லு. உன் நம்பிக்கை உன் வீட்டை மாத்தும். சந்தோஷமா இரு. ஆசீர்வாதம் உன்னோடு. ஆமேன்.